ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 21 ஆடி பௌர்ணமி நாளானது வரப்போகுது. இந்த ஆடி பௌர்ணமி நாளில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் தலையெழுத்து மாறுங்க. அந்த வகையில் சிம்மம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் தலையெழுத்து எப்படி மாறியிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி பௌர்ணமியோட வழிபாடுகளும் இதனுடைய சிறப்பு பலன்கள் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிம்மம் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி பௌர்ணமியோட சிறப்பு பற்றி முதல்ல தெரிந்து கொள்ளலாம். ஆடி பௌர்ணமி அன்று சிவ பெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை, நூறு முத்துக்கள் கோத்த மணிமாலை, கருவு மாத்தம், பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பகையும் விலகிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லப்படுது. அதாவது ரொம்ப நாட்களா சிம்மம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில நட்பு ரீதியாக இருந்த உறவுகள் பகையா மாறி இருக்கலாம். இந்த மாதிரி பகையா மாறின உறவு உங்களுக்கு திரும்பவும் நட்பா மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு ஒரு வழிபாடு செய்திடுங்க. இந்த மாதிரி நீங்க மனதார வழிபடும் போது பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பகையும் விலகி நட்பா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுறதுனால என்ன மாதிரி பலன்கள் உங்க வாழ்க்கைக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனை சங்கடங்கள் இது எல்லாமே தீர்ந்து உங்க வாழ்க்கைக்கு ஒரு நற்பலனை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றினால் வளமும் நலமும் பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஆடி பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்துல வளமும் நலமும் பெறலாம். பௌர்ணமியில பார்த்தீங்கன்னா பொதுவாக அம்மன் வழிபாடு செய்வாங்க. அதே போல அம்மன் கோவில்களில் இந்த பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜைகள் கண்டிப்பா நடைபெறும். அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை, அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆடி பௌர்ணமி அன்று நடக்கலாம். இந்த மாதிரி பௌர்ணமி அன்று விரத முறை கண்டிப்பா மேற்கொள்ளப்படுகிறது. இந்த விரத முறையை எப்படி மேற்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பௌர்ணமி அன்று பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரத முறை மேற்கொள்ளலாம். அதே போல ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோவில்களில் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு நீங்க உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த வழிபாட்டின் போது பார்த்தீங்கன்னா அம்மன் குறித்த பாடல்களை நீங்கள் உச்சரிப்பது உங்களுக்கு நன்மை பயக்கலாம். ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது பொதுவாக பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறது. இந்த ஆடி பௌர்ணமி நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமாலை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கலாம். அதே போல இந்த நாளில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் நிறைவேறும். அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரி நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும். அதே போல உங்களுடைய குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஆடி பௌர்ணமி அன்னைக்கு செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு புண்ணியம் கிடைக்கலாம். பொதுவாக பௌர்ணமியில் கிரிவலம் செய்வது சிறப்பானது. மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். கூட்டமாக சேர்ந்து பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும் போது ஆன்ம பலமும் தேக பலமும் கிடைக்குங்க. ஸோ இந்த வீடியோல இந்த ஆடி பௌர்ணமியோட சிறப்பை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல இதனுடைய வழிபாட்டு முறைகள் என்ன மாதிரி மேற்கொள்ளணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு சிம்மம் ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு சிம்மம் ராசி நேர்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசரை போல் கோலுச்சும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசி நேர்களுக்கு
அவங்களுடைய தொழில் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு எதிராக வரும் பிரச்சனைகள் எல்லாமே வெறும் தூசா மாற வாய்ப்பு இருக்கு. அதாவது சிம்ம ராசி நேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியா நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா வெறும் தூசா மாறலாம். அதாவது வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த இடமே தெரியாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தை உயர்த்த இரவு பகல் பார்க்காமல் பாடப்படுவீங்க. இதனால வீட்டுக்கு வரது கூட குறைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த நேரத்துல சிம்மம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடினமா உழைப்பீங்க. அதே போல உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலனும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம். வீடு கட்டி விற்கிற தொழில கவனத்தை செலுத்துவீங்க. இதனால பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல தோப்பு குத்தகை உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொண்டு சேர்க்கலாம். இந்த மாதிரி விவசாய ரீதியான தொழில்கள் பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேர்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை கொண்டு சேர்க்கலாம். விவசாயத்திலும் வருமானத்தை பெருக்க திட்டம் போடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல ஏற்பாடு செய்த திருமணம் ஏதாவது காரணத்தினால் நின்று போகவும் வாய்ப்பு இருக்கு. சிம்மம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஏதாவது தடை தடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ரொம்பவும் கவனமா இருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கலாம். என்னடா திருமணம் தடை தடங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு கவலைப்படாமல் அந்த விஷயத்துல இருந்து எப்படி மீண்டு வரணும் சமாளிக்கணும் அப்படின்னு யோசிங்க. அதே போல செங்கல் மணல் வியாபாரம் சிறப்பாக நடக்கலாம். ஸோ சிம்மம் ராசி நேர்களுக்கு இந்த மாதிரி செங்கல் மணல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் நீங்கள் முன்னேற்றமும் முயற்சி செய்யலாங்க. அதே போல் புதிதாக ஒரு தொழிலை தொடங்கவும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த நாட்கள் கண்டிப்பாக மாறலாம். அதே போல் அரசு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காதுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால நீங்கள் எந்தவித கவலையும் படாமல் கொஞ்சம் சமாளிப்பது உங்களுக்கு நன்மை பயக்கலாம். தனியார் துறையில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்க உங்களுடைய முதலாளிகளுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நடந்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய வேலையில் நேர்மையாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முதலாளிகளுடைய பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வேலையில் நீங்கள் நேர்மையாக கடினமாக உழைச்சிங்கன்னா அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு 2 மடங்கு கிடைக்கலாம். அதே போல் உங்களுக்கு உயர் பதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சிம்மம் ராசி நேர்கள் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு எந்த கடவுளை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் காளகஸ்திநாதரை வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. அதனால் இந்த கடவுளை மனதார நினைத்து முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் பலவிதமான மாற்றங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இந்த கடவுள் வழிபாடு மூலமாக உங்களுக்கு அனைத்துமே தீர்ந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிம்மம் ராசி நேர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு சிம்மம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறியிருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் சிம்மம் ராசி நேர்களுக்கு சொன்ன பலனுக்கேற்ப நீங்கள் கண்டிப்பாக நடந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.